Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொஞ்சம் சிக்கனில் எப்படி சிக்கன் குருமா செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் சிக்கன் இருந்தாலுமே போதும், நாம் ஒரு ஃபேமிலியை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம குழம்பு திக்காக வச்சுக்கலாம். இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பட்டை, கொஞ்சம் கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் கூட தாளித்து விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும். அதுக்குள்ளான 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஜூஸாக இல்லாமல் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்தோம்னா நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகி வரும். அதை இப்படி நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். இது போல் மிக்சியில் அரைச்சி தாளிக்கும் போது குழம்பும் திக்காக இருக்கும், நமக்கு சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்பு எல்லாமே நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே குக்கரில் தாளிக்கிறதா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கடாயில் தாளிக்கிறதோட சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் வதக்கின பிறகு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கு ஈக்குவலாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் குறைவாக இருக்கும், கலரிங் நல்லா கொடுக்கும். இது நம்ம வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய் தூள் தான். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். பிளேட் போட்டு மூடி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். 10-15 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். அது வேகட்டும். அதுக்காக ஒரு 2 தேங்காய் வத்தைகள் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா வார்ம் வாட்டர் வச்சு நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம அதோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட தேங்காய் விழுதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பிளேட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட் எடுத்த பிறகு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம். அப்போ நம்ம குழம்பு இன்னும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இதுவும் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட கரம் மசாலா பவுடர் இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணப்போ ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஒரு கொதி 2 கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மசாலா போட்டு நம்ம கடைசியாக தான் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். எந்த மசாலா போட்டு நீங்கள் குழம்பு வச்சாலும் நீங்கள் முதலே ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா அது கசக்கும். ஸோ இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மசாலா பவுடர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சிக்கன் குருமாவை சூப்பராக இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது.
குழம்போட திக்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் தண்ணியாகவும் திக்காகவும் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். 2 வேளைக்கு ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்தாலுமே இது போல் குருமா வச்சுக்கலாம். முக்கியமாக பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குருமா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.